விறகடுப்புன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டோம். ஆனா இந்த விறகடுப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். மலையகத்துல பெரும்பாலானவர்களோட வீடுகள்ல இப்ப வரைக்குமே இந்த மண்ணடுப்பு தான் பாவிக்கிறாங்க. இத கட்டத்துக்கு பெருசா ஒன்னும் செலவாகாது. செலவே ஆகாது. 3 அல்லது 4 செங்கற்கள் தான் இதுக்கு நமக்கு தேவைப்படும். என்ன செங்கற்களால இந்த அடுப்பை செஞ்சு அதுக்கு பக்கத்திலேயே கடையடுப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுவாங்க. அதையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மண்ணால அந்த அடுப்பை மொழுங்கி அதுக்கு பிறகு சாணத்தாலும் ஒழுகுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கையில 3 விரலால விபூதியை வைப்பாங்க. நடுவுல ஒரு பொட்டை வைப்பாங்க. பாக்குறதுக்கே அம்சமா இருக்கும். இந்த சாணத்தால வீட்டை மொழுகி சுத்தம் பண்றப்போ அந்த வீடு இன்னும் சீதேவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் மழை குளிர் காலத்துல கூட நாங்க கூத காயறதுக்கு இதமாக இருக்கிறது இந்த அடுப்பு தான் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த விறகு எரிக்கிற அந்த கரியில பல்லு விளக்கணும் அப்படின்னு சொன்னா பல் ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் இந்த அடுப்பு கரியில தான் பல்ல விளக்கி இருப்போம். அதே மாதிரி இந்த அடுப்பை தினமும் பத்த வைக்கும் போது சாம்பல்லாம் எடுத்துட்டு துப்புரவு பண்ணிட்டு ஒரு சூடத்தை பத்த வச்சுதான் முதல்ல பத்த வைப்பாங்க. இது காலங்காலமா இருக்க ஒரு நடைமுறை தான். ஆனா இப்ப இந்த கேஸ் அடுப்பெல்லாம் வந்தனால எல்லாருமே இந்த மண்ணடுப்பை மறந்துட்டாங்க. ஆனா இதுல சமைச்சு சாப்பிடுற மாதிரி ருசி வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த மண்ணடுப்புலயும் மண் சட்டியிலையும் சமைச்சு சாப்பிடும் போது உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்டும் இயற்கையா கிடைக்கும் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்கள எத்தனை பேரோட வீட்டுல இன்னும் இந்த விறகடுப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்றத சொல்லுங்க.